ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 2, அதாவது இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தொகா நிலை தொடர்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2026 நடக்க போகிற குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ரெடியாகிற விதத்தில் ஒரு வீடியோ சீரியஸ் போடுறதா சொல்லியிருந்தேன். அந்தபடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் லெசன், அதாவது இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் நடத்தி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்குறது இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம். அந்த இயல் 1ல் இருக்கிறத பார்க்காதவங்க ஒரு டைம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சொற்கள் தொடர்வதை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல இந்த தொகாநிலை தொடரில் தொடர் அப்படின்னா என்ன, ஒரு சொல்லாக சேர்ந்து வர்றது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம். இது பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர் எனப்படும். பொருள் முடிவு தந்தால் அது முற்றும் தொடர் எனப்படும். இந்த முற்று தொடரை வாக்கியம் என்று கூறலாம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வார்த்தைகளை தொடர்ச்சியாக எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் ஒரு முடிகிற மாதிரியான வார்த்தைகள், ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா, அந்த ஒரு 2-3 வார்த்தைகள் சேர்க்குறாங்க அப்படின்னா, அந்த 2-3 வார்த்தைகளும் சேர்ந்து ஒரே பொருளை தர மாதிரி இருந்ததுன்னா அது முற்றுத்தொடர் அல்லது வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடியலை, அது எந்த ஒரு மீனிங்கும் தரலை அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முடிவு தராதது முடியா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ தொடர் அப்படிங்கிறத 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முற்றுத்தொடர், இன்னொன்று முடியா தொடர். முடியா தொடர்னா அதுக்கு முடிவு தராமல் இருக்கும், முடிவு தந்துச்சுன்னா அது முற்றுத்தொடர். முற்றுத்தொடருக்கு இன்னொரு பேர் தான் வாக்கியம். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தொகாநிலை தொடர். அது தொகாநிலை அப்படின்னா மறையாமல் இருப்பது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 வார்த்தைகள் இருக்குது. இப்போ காற்று வீசியது, இந்த 2 வார்த்தைக்கு இடையிலையோ அல்லது குயில் கூவியது, இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையிலையோ எந்த விதமான வார்த்தைகளும் இடையில் மறைஞ்சு இருக்கலை. ஓகேவா? காற்று வீசியது, குயில் கூவியது. ஸோ வெளிப்படையாக ஒரு பொருளை நல்லா தெளிவாக தருது. அந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு பொருள் தருது. அந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில எந்த வார்த்தையும் மறைஞ்சிருக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படி கேட்பாங்க. ஸோ தொகாநிலை அப்படின்னா 2 சொற்களுக்கு இடையே எந்த விதமான சொற்களும் மறைஞ்சிக்காமல் வெளிப்படையாக பொருளை தரக்கூடியது தான் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். 9 வகைப்படும். தொகாநிலை அப்படின்னாவே 9 வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முதல் வகை என்ன அப்படின்னா எழுவாய் தொடர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுவாயோட பெயர் சேரலாம், வினை சேரலாம், அல்லது வினா சேரலாம், அல்லது பயனிலையும் இருக்கலாம். சரியா? அதாவது ஒரு எழுவாய் இருக்கும், அதுக்கு ஒரு பயனிலை இருக்கும். அந்த பயனிலை என்ன மாதிரியாக இருக்கலாம்னா ஒரு பெயராக இருக்கலாம், வினையாக இருக்கலாம், அல்லது வினாவாக இருக்கலாம். ஸோ இந்த 3 கொண்டு பயனிலையாக வைத்து எழுவாயோடு தொடர்ந்து வரக்கூடியது தான் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா அந்த எழுவாயை முன்னிட்டே, ஓகேவா, அந்த தொடர் ஒரு எழுவாயை முன்னிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இனியன், காவிரி, பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இனியனுங்கிறது பெயர் எழுவாய், காவிரி அப்படிங்கிறதும் ஒரு ஆற்றை குறிக்கக்கூடிய பெயர் எழுவாய், பேருந்து அப்படிங்கிறதும் ஒரு பொருள் எழுவாய். ஸோ அப்படி பார்க்கும்போது இனியன், கவிஞர் அப்படிங்கிறது பெயர். அதாவது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே முதல் வார்த்தைகள் எல்லாமே எழுவாய். அந்த பயனிலையாய் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெயராக இருக்குது, ஒரு வினையாக இருக்குது, அல்லது வினாவாக இருக்குது. ஸோ அல்லது பெயர், வினை, வினா, இந்த 3ஐ கொண்டு மேற்கண்ட 3 தொடர்களிலுமே பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெறதுனால இதை எழுவாய் தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன? பெயர், வினை அல்லது வினா. ஸோ இது 3த்தையும் பேஸ் பண்ணி ஒரு எழுவாய் தொடர்ந்து எழுவாயை தொடர்ந்து இந்த பெயரோ, வினையோ, வினாவோ பயனிலையாக வந்துச்சுன்னா அதை எழுவாய் தொடர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அது எதில் வரும்னு கேட்கலாம். இனியன், கவிஞர், காவிரி, பாய்ந்தது, பேருந்து வருமா அப்படிங்கிற மாதிரி பெயர், வினை, வினாவை கொண்டு முடியக்கூடியது 2 வார்த்தைகளாக மட்டும் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவதே விழித்தொடர் எனப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூப்பிடுறது தான் விழி. விழி அப்படின்னா அழைத்தல். ஸோ விழியை தொடர்ந்து வினை அமைவது. ஸோ நண்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க, எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ விழியை தொடர்ந்து வினை அமைவது, செயல் அமைவது. விழித்தொடர் அப்படின்னாவே விழியை தொடர்ந்து வினை, ரெண்டுமே வி ஞாபகம் வச்சுக்கோங்க. விழித்தொடர்னா விழியை தொடர்ந்து வினை அமைவது, அழைத்தலை தொடர்ந்து ஒரு செயலை குறிப்பிடுவது. ஸோ நண்பா என்று கூப்பிடுவதற்கு பக்கத்தில் எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்பெயர் பக்கத்தில் எழுதுங்கிற பயனிலை முடியறதுனால, வினை பயனிலை முடியறதுனால தான் இது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். 3வது வகை பார்க்கும்போது
வினை முற்று தொடர் வரும். தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று வந்து தொடரோடைய ஸ்டார்டிங்லேயே வந்துடும். வினை முற்று அப்படின்னா ஒரு வினை வந்து முடிவு பெறக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த வினையை முடிக்கக்கூடிய அந்த வார்த்தையானது ஒரு தொடருடைய இறுதியில் வராமல் முதல்லையே வந்துடுறது தான் வந்து வினை முற்றை தொடர்ந்து வருவது. அப்போ தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய ஒரு வினைமுற்று தொடரின் முதலிலேயே அமைந்து அதன் பிறகு ஒரு பெயரை கொண்டு முடிவதே வினைமுற்று தொடர். அதாவது பாடினால் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வினை முடிவு பெற்றதை குறிக்கக்கூடியது பாடினால் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி பாடினால் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் பாடினால் கண்ணகின்னு மாறி வந்திருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இறுதியில் வரக்கூடிய அந்த வினைமுற்று தான் தொடரின் ஃபர்ஸ்ட்லேயே அமைஞ்சு பின்னாடி ஒரு பெயர் வச்சு வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர் பார்க்கும்போது வினை ஒரு வந்து முற்று பெறாத ஒரு வினை கேட்ட அதை கேட்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ கேட்ட அப்படின்னு அந்த வினை வந்து முடிவு பெறலை, முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சதுன்னா, அதாவது முற்று பெற்ற ஒரு வினை முற்று பெயரை கொண்டு முடியும் போது அது வினைமுற்று தொடர். அதுவே முற்று பெறாத வினையாக இருந்து அதற்கு பிறகு ஒரு பெயர் சொல் கொண்டு முடிஞ்சால் அது பெயர் எச்ச தொடர். கேட்ட பாடல் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. வினையச்ச தொடர்னா முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது. முற்று பெறாத வினை தான் இந்த பெயரச்ச தொடரும் வினையச்ச தொடர் ரெண்டுமே ஒன்று தான். முற்று பெறாத வினையானது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர் எனவும், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர் எனவும். ஸோ இங்கே பாடி அப்படிங்கிறதுல வந்து மகிழ்ந்தனர் வினை, இங்கே வந்து கேட்ட பாடல், அதுவே பாடி மகிழ்ந்தனர். அந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினை தான். ஆனால் எதை கொண்டு முடிகிறது? பெயரச்சத்தை கொண்டு முடிகிறதா வினையச்சத்தை கொண்டு முடிகிறதா அப்படிங்கிறது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். ஸோ பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வந்து வினையச்ச தொடர். அடுத்து ஆறாவதாக பார்க்குறது வந்து வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் தான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். பார்த்துட்டு இருக்கிறது தொகாநிலை தொடர். அப்போ இதில் வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா அது வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுரையை படித்தால் இதில் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ இந்த தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் கட்டினர், ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இந்த அன்பால் ஆள்னு வந்ததுனால இந்த அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுவே கட்டுரையை படித்தால் ஐங்கிறது வெளிப்படையாய் வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞருக்கு பொன்னாடை இதில் நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடரில் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அது எதில் வரும்னு கேட்கலாம். ஏழாவதாக பார்க்கக்கூடிய தொகாநிலை தொடர் வந்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது வந்து நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர். அதாவது நிலைமொழி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது, வருமொழின்றது அதை தொடர்ந்து வருவது. அந்த நிலைமொழியில் பெயர் சொல் வினைச்சொல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மற்றொன்று, இந்த மற்றொன்று வார்த்தை பிரிங்களா, மற்றொன்று அவரே அப்படின்னு இருக்குல்ல, இந்த மற்றொன்றில் மற்று அப்படிங்கிற இடைச்சொல்லை தொடர்ந்து வர்றது தான் வந்து ஒன்றுன்னு சொல்லக்கூடிய சொல் வந்திருக்கு இல்லையா. ஸோ மற்று அப்படிங்கிறது இடைச்சொல், மற்றொன்று இதில் மற்று அப்படிங்கிறது இடைச்சொல். ஓகேவா, இந்த மாதிரி முன்னாடியே இடைச்சொல் வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. ஓகேவா, அவரே, அவர் அப்படிங்கிறதுல வந்து அவரே பிரிக்கும்போது ஏ அப்படிங்கிறதும் இங்கே வந்து இடைச்சொல். ஸோ அப்படி பார்க்கும்போது இடைச்சொல் வந்து வந்திருக்கும் எதில், நிலைமொழியில் வந்து இடைச்சொல் வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சொல் இருந்துச்சுன்னா முன்னோ பின்னோ இடைச்சொல் முன்னாடியும் வரலாம். அதாவது மற்றொன்றில் வந்து மற்று அப்படிங்கிற இடைச்சொல்லும் அவரே அப்படிங்கிறதுல வந்து ஏங்கிற இடைச்சொல்லும், மற்றொன்றில் மற்று ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது, ஏல வந்து அவரேவில் வந்து செகண்டாக வருது. அந்த மாதிரி நிலைமொழியில் பெயர்ச்சொல் வினைச்சொல் எது இருந்தாலும் அதில் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வந்துச்சுன்னா, ஓகேவா, பெயர்ச்சொல் வினைச்சொல் எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இடைச்சொல் சேர்ந்து வந்துச்சுன்னா அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றொன்று கிடைத்ததும் அவரே சொன்னார் அப்படிங்கிறதும் இடைச்சொல் தொடர் இருக்குது. எட்டாவதாக பார்க்குறது வந்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்ந்து வருவதுதான் உரிச்சொல் தொடர். உரிச்சொல் கூட பெயரோ வினையோ சேர்ந்து வரணும். இதுலேயே ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிந்தால் கூட்டுநிலை பெயரச்சம்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த மாதிரியான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினைச்சோடு சேர்ப்பதன் மூலம் தான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுது. இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது டேஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிகிறது கூட்டுநிலை பெயர் எச்சங்கள்.
ஓகேவா? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள்னா கூட்டுநிலை எச்சங்கள். பெயரை கொண்டு முடிந்தனால் அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். இதுதான் அதிகமாக இந்த காலத்தில் பயன்படுத்தப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா எது கூட எதை சேர்க்கும் போது அப்படின்னா வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த மாதிரியான பெயரெச்சங்களை செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோடு சேர்த்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இது வந்து நம்ம ஆழ்ந்து சென்டென்ஸை வந்து படித்து மைண்டில் ஏற்றினா தான் உங்களால் சொல்ல முடியும். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. இதில் பாருங்கள், கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அந்த மாதிரி. ஓகேவா? இதில் கேட்க வேண்டிய பாடல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம், சொல்லத்தக்க செய்தி அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இது எதில் வரும்னு கேட்கலாம். ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நம்ம 8 இதில் வந்து பார்த்திங்கன்னா சால சிறந்தது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால அப்படிங்கிறது உரிச்சொல் தான். அது தொடர்ந்து தான் சிறந்தது அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அப்போ மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருளை தர்றதுக்காக சால சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உரிச்சொல் தொடரில் வருது. சால அப்படிங்கிற உரிச்சொல்லை அடுத்து சிறந்தது அப்படிங்கிற சொல் வருது. ஸோ உரிச்சொல்லை தொடர்ந்து வர்றதுனால உரிச்சொல் தொடர். அடுத்து பார்க்குறது வந்து 9வது அடுக்கு தொடர். இதுதான் லாஸ்ட் தொகாநிலை தொடரில் நம்ம பார்க்குறது. ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் எனப்படுகிறது. ஒரே ஒரு வார்த்தை 2-3 முறை அடுக்கி வருகிறது. வருக 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல் வந்து தொடர்ந்து 2-3 முறை அடுக்கி வந்து வருவது அடுக்கு தொடர் எனப்படுகிறது. ஓகேவா? அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தரும். அதாவது வருக வருகைங்கிறதுல வந்து 3 வார்த்தையும் சேர்த்தால் தான் ஒரு பொருள் வரும்ன்றதுல வருக அப்படின்னு தனியாக பிரித்தாலும் ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும் பார்த்தோம். நம்ம அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் தொடர், வினை முற்று தொடர், வேற்றுமை தொடர், வினை எச்ச தொடர், பெயரெச்ச தொடர், விழித்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஓகேவா? எழுவாய் தொடர், வினை முற்று, வேற்றுமை தொடர், பெயரெச்ச தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். மொத்தம் 9 வகைகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தாச்சு. இங்கே வந்து நமக்கு கற்பவை கற்றபின்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இன்று நீங்கள் படித்த செய்தித்தாளில் உள்ள தொகாநிலை தொடர்களை தொகுத்து எழுதுங்கன்னு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ண சொற்களின் தொடர் வகைகள் கேட்டிருக்காங்க. பழக பழக இது வந்து அடுக்கு தொடர். வடித்த கஞ்சி, வடித்த அப்படிங்கிறதுல வந்து பெயரெச்ச தொடர். ஓகேவா? எச்ச வினை முற்றுபெறாத வினை பெயரை கொண்டு முடிந்திருக்கிறது. ஸோ வடித்த கஞ்சி அப்படிங்கிறது பெயரெச்சத்தில் வரும். வந்தார் அண்ணன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்தார் அது வந்து முற்று பெற்றது. ஓகேவா? அப்போ வினை முற்றை கொண்டு தொடர்ந்து வரதுனால வினை முற்று தொடர். கவிதைகளின் தொகுப்பு இன் அப்படிங்கிற வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால ஐ ஆல் கு இன். அப்போ 5ஆம் வேற்றுமை தொடர், அதாவது 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடரில் வரும் இது. அடுத்தது மேடையில் நன்றாக பேசினான். இது வந்து என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மற்றது இந்த இறையினர் முகமது, அவர், பாடகர், கேட்ட பாடல்கள், கேட்காத பாடல்கள், அடுக்காக இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லெசன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கற்பவை கற்றபின் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா என்ன வரும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படம்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.